தல அஜித் அவர்களோட நடிப்புல நீண்ட நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படம் பொங்கல் 2025க்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த விடாமுயற்சியோட டீசர் நேற்றைக்கு 11:08 PM பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த டீசர் எப்படி இருக்கு அண்ட் தல அஜித் அவர்களோட கம்பேக் மாசா இருக்குமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். விடாமுயற்சி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி தான் பொங்கல் 2025க்கு வரும் அப்படின்ற ஸ்பெகுலேஷன் பாத்தீங்கன்னா இருந்தது. பட் இந்த விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் மூலியமா பொங்கல் 2025க்கு விடாமுயற்சி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இந்த விடாமுயற்சி படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நாள்ல நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் பத்தியான கதையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் விடாமுயற்சி படத்தோட லீட் ரோல்ல நம்ம தல அஜித் அவர்கள் தான் நடிக்கிறாரு. தல அஜித் அவர்கள் இந்த பர்டிகுலர் டீசர்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு டயலாகும் சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் ஆல்சோ இந்த டீசர் முழுக்கவே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் தான் எலிவேட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லியாகணும். ஒரு சில டெசர்ட் சீக்வன்சஸ் ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியாகணும். நிறைய கேமரா ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கு. அண்ட் தல அஜித் அவர்களோட ரியாக்ஷன்ஸ் மற்றும் ஆக்டிங் பாத்தீங்கன்னா பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியாகணும். அண்ட் த்ரிஷா அவர்களோட ஓரிரு காட்சிகளும் பாத்தீங்கன்னா இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா உள்ளடங்கி இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட ஆன்டகனிஸ்டா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான். அண்ட் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட ஓரிரு மாசின்ஸும் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டீசர்ல உள்ளடங்கி இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த டீசரோட வெற்றிக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது நம்ம அனிருத் அவர்கள் தான். அனிருத் அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த விடாமுயற்சி டீசர்ல எந்த விதமான டயலாகும் பாத்தீங்கன்னா இல்ல, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் எலிவேட் பண்ணி ஆகணும். அண்ட் அதுதான் பாத்தீங்கன்னா வெற்றியாவா அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த விடாமுயற்சி டீசர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் அனிருத் அவர்களோட மியூசிக் ரொம்பவே அருமையா இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா அவரோட மியூசிக் ரொம்பவே அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஓரிரு ஆக்ஷன் காட்சிகள்ல பாத்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ கண்டிப்பா விடாமுயற்சி படத்துலயும் அனிருத் அவர்களோட ரோல் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் இந்த விடாமுயற்சி படத்தோட டீசரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது தல அஜித் அவர்கள் இந்த படத்துல காப்பா இருக்காரு அப்படின்னு. அண்ட் ஆல்சோ தல அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா வில்லனை நோக்கியமான பயணத்தை பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த பயணத்துல என்னெல்லாம் சவால்களை மேற்கொண்டாரு அண்ட் ஆல்சோ அந்த சவால்கள் எல்லாம் முறியடிச்சு தல அஜித் அவர்கள் வில்லன் யாரெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாரா அண்ட் இந்த வில்லனை கைது செஞ்சாரா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரி ரொம்பவே அருமையா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ தல அஜித் அவர்களோட கம்பேக் கண்டிப்பா மாசா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. சோ கைஸ், இந்த விடாமுயற்சி படத்தோட டீசர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.